முதலமைச்சரின் பாதுகாப்புக்கு சென்ற பெண் எஸ்பிக்கு சட்டம் ஒழுங்கு சிறப்பு டிஜிபி பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட பெண் எஸ்பி இன்று நேரில் ஆஜராகி ரகசிய வாக்குமூலம் அளித்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடந்த பிப்ரவரி மாதம் டெல்டா மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்த சுற்றுப்பயணம் முடிந்த கையோடு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அரசு விழாவில் அவர் பங்கேற்றார். அப்போது சட்டம் ஒழுங்கு சிறப்பு டிஜிபி பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்தார். விழா முடிந்து விழுப்புரம் நோக்கி சட்டம் ஒழுங்கு சிறப்பு டிஜிபி காரில் புறப்பட்டார். அப்போது இவரை முதலமைச்சரின் பாதுகாப்பிற்கு வந்திருந்த பெண் எஸ்பி ஒருவர் சந்தித்தார். இதையடுத்து மரியாதை நிமித்தமாக சந்தித்த அந்த பெண் எஸ்பியை தான் வந்த காரில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்ட இந்த சட்டம் ஒழுங்கு டிஜிபி காரிலேயே பெண் எஸ்பியிடம் அரை மணி நேரத்துக்கும் மேலாக பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். அப்போது பெண் எஸ்பி அவரிடமிருந்து தப்பிக்க கடுமையாக முயற்சி செய்துள்ளார். உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி அருகே வந்தபோது அவர் பிடியிலிருந்து விலகி அவர் காரிலிருந்து இறங்கி வேறு காரில் புறப்பட்டுச் சென்றதாக பெண் எஸ்பியே தெரிவித்தார். இதுகுறித்து தமிழக டிஜிபியிடம் சென்னையில் புகார் அளிக்க சென்ற இந்த பெண் எஸ்பியை செங்கல்பட்டு எஸ்பி தடுத்து நிறுத்தியுள்ளார். இதுபற்றி காவல்துறை தலைவர் உள்துறை செயலாளரிடம் அந்த பெண் எஸ்பி புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆனந்த், வெங்கடேஷ் ஆகியோர் இவ்வழக்கை விசாரிக்குமாறு சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டனர். இதையடுத்து சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். இந்த நிலையில் இன்று விழுப்புரம் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட பெண் எஸ்பி நீதிபதி பூர்ணிமா முன்னிலையில் நேரில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தார். விசாரணைக்கு ஆஜராகிய பெண் எஸ்பியிடம் 2 மணி நேரத்துக்கும் மேலாக தனி அறையில் ரகசிய வாக்குமூலம் பெறப்பட்டது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சட்டம் ஒழுங்கு சிறப்பு டிஜிபி மற்றும் புகார் அளிக்க சென்றபோது தடுத்து நிறுத்திய எஸ்பி ஆகிய இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இருப்பினும் இந்த வழக்கு குறித்து தமிழக அரசு அமைத்துள்ள விசாகா கமிட்டியும் பெண் எஸ்பியின் புகார் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.